நான் பிரதீப்ங்க, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி கன்சியூமர்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்ட்டுங்க. நான் இந்த பட்ஜெட் இஸ் வெல்கமிங் பட்ஜெட் தானுங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து சோலாருக்கு வந்து என்ன மாதிரி நமக்கு பெனிஃபிட் ஆக போகுது அப்படின்ற எதிர்பார்க்குறோன்றான். ஒன்று வந்து இம்போர்ட்டட் ஆஃப் மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து இம்போர்ட்டட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் யூட்டிலைஸ்ட் ஃபார் தி சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அது என்னென்னன்றது எக்ஸாம்பிள் லிஸ்ட் கொடுக்கறதா சொல்றாங்க. அந்த எக்ஸாம்பிள் லிஸ்ட்ல மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த சோலார் பேனல் வந்து ரேட் இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் ஹையர். செகண்ட் வந்துட்டுங்க, இப்போ எல்லாரும் சோலார் எனர்ஜி கொண்டு போகிறோம். இப்போ சோலார் எனர்ஜி அதிகமாகிடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது பம்ப்டு சோலார் எனர்ஜின்றது இன்னொரு கான்செப்ட் அங்கே கொண்டு வர்றாங்க. அது என்னன்னா, இப்போ இந்த எனர்ஜி ஜாஸ்தி ஆச்சுன்னா அதை வந்து வாட்டர் பேஸ் பண்ணி சோலார் பவர் பிளான்ஸை நம்ம போடுறோம். அதாவது இப்போது ஹையர் மலை உச்சியில் ஒரு டேம் கட்டிட்டு இங்கிருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுக்கிறதுங்க. அதுக்கு சப்சிடி கொடுக்கறதா போட்டிருக்காங்க. ஸோ அது எக்ஸாம்ஷனில் இருக்குது. என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் அதில் ஃபியூச்சரில் வரும்ன்றது நம்ம ஃபுல் பட்ஜெட்டை படித்து பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியுங்க. அடுத்தது சூப்பர் கிரிட்டிக்கல் பவர் பிளான்ஸ் வந்துட்டு இன் தெர்மல் பேஸ்டு போட்டிங்கன்னா அதுக்கும் அவங்க வந்து சப்சிடிஸ் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அது ஏதோ ஒரு 800 கிலோவாட்டுக்கு மெகாவாட் ப்ராஜெக்ட்டுக்கு ஆல்ரெடி அது ஒர்க் போயிட்டு இருக்கிறதாவும் அவங்களுடைய ஸ்பீச்சில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் வந்துங்க, இந்த சின்ன சின்ன நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் போடுறதுக்கும் அவங்க வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுக்கான R&D பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான மெட்டீரியல்ஸும் இப்போ அதுக்கு ரிலேட்டடாக சொல்லிடுறாங்க. அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இட்ஸ் அ வெரி நியூ ஃபீல்ட் ஃபார் அட்லீஸ்ட் இன் தமிழ்நாடு. நம்ம அதில் என்ன இருக்குது, அதில் பொட்டன்ஷியல் இருக்குது, அது சேஃபாக, அது ரேடியேஷன்ஸ் எல்லாம் இருக்கான்றது நம்ம ஸ்டடி பண்ணிட்டு தான் பண்ணணும். பட் அதுக்கான R&D ஃபெசிலிட்டிஸ்க்கும் அவங்க வந்து கொடுக்கறதா சொல்கிறாங்க. ஃபோர்த் வந்து ஃபார்மிங் ரிலேட்டடாக சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணுறது வந்து தே ஆர் என்கரேஜிங் இட், விச் இஸ் அ வெரி குட் ஸ்கீம்ங்க. அப்புறம் யூரோப்பில் இல்லைங்க, ஆஸ்திரேலியாவிலலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய ஃபார்முக்கு ஒரு பட்டா செட்டாக நமக்கு ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி அதுக்கும் ஒரு நம்பர் போட்டு செக்ரிகேட் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த செக்ரிகேட் பண்ண நம்பருக்கு டைரெக்டாக அதுக்கு ஒரு சப்சிடி நம்ம ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. விச் இஸ் அ வெரி வெல்கமிங் திங் தட் ஹாஸ் டு பி என்கரேஜ்டுங்க நேச்சுரல் ஃபார்மிங்கில். மிச்சபடி நிறைய ஓர்ஸுக்கு வந்து குறைக்கிறதா, காப்பர் அந்த மாதிரிலாம் குறைச்சி கொடுக்குறதா சொல்கிறாங்க. இது லாங் டேர்மில் தான் வந்து நமக்கு என்ன மாதிரி வரப்போகுதுன்னு தெரியும். அப்புறம் கிரெடிட் ரிலேட்டடில் வந்து பேங்கிங் செக்டரில் கேட்டிங்கன்னா கிரெடிட் ரிலேட்டட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறதா சொல்கிறாங்க MSMEஸ்க்கு, வித்தவுட் கேரண்டி, வித்தவுட் கொலாட்ரல். தட் இஸ் சம்திங் விச் வி ஹாவ் டு திங்க் அபவுட்டுங்க. அது என்ன நடக்கும்ன்றது நீ அது பார்த்தா தான் தெரியும். பட் அது ஒரு வெல்கமிங் ஸ்கீம் தான். அப்புறம் அந்த NPAஸ்க்கு நிறைய கம்பெனிஸ் இன் தமிழ்நாடு வேர் இன் வெரி ஃப்ரெஜைல் ஸ்டேட். அவங்களுக்கு வந்து SMA கேட்டகரிக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு NPAல இருந்தாலும் ஃபர்தர் கிரெடிட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. விச் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு கேரண்டின்னு சொல்கிறாங்க. அது வந்து விச் இஸ் அ வெரி குட் ஸ்கீம் தான் அவங்களுக்கெல்லாம். இட்ஸ் அ வெல்கமிங் ஸ்கீம் தான். டெக்ஸ்டைலுக்கு எதிர்பார்த்தோம், அதாவது காட்டன் சீடுக்கு டெக்ஸ்டைல்ஸ்க்கு, விச் வி ஹவ் நாட் ரிசீவ்ட் தி ஃபுல் நோட்டீஸ். எக்ஸ்பெக்டடுங்க. நீ ஃபுல் பட்ஜெட் படித்து பார்த்து அதான் இருந்ததுன்னா வி வில் ஃபார் ஷூர் வெல்கம் தட். தேங்க்ஸ்ங்க. ஓகே, தேங்க்யூ.